ஃபுட்சால் என்ற பெயரில். அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. இரவில் வெளிச்சம் இல்லையா, நாங்கள் லைட் அடித்து தருகின்றோம். பகல் லைட் போடுறாங்களா ஃபுட்சால்ல? பகல்ல லைட் எல்லாம் போட மாட்டாங்க ஃபுட்சால். ஏன்னா அது வெளிச்சமானது. இரவு உங்களுக்கு இருட்டா இருக்குதா, நாங்க வெளிச்சமாக்கி தர்றோம் என்று பகல்கள் இரவுகள் எல்லாம் வெளிச்சமாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக என்ன நடக்குது சகோதரர்களே? படிக்கின்ற வயதில் இருக்கின்ற பிள்ளை, 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இந்த வருடம் ஓலெவல் எடுக்க இருக்கின்ற பிள்ளை, அட்வான்ஸ் லெவல் படிக்க வேண்டிய பிள்ளை, இந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு அமைதி தேவை, கன்சென்ட்ரேஷனுக்கு அமைதி தேவை. ஒரு விடயத்தை கன்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா, அமைதி தேவை. சில வேளைகளில் பாடசாலையில் அந்த அமைதி அவருக்கு கிடைக்காது, பின்னேற நேரத்தில் அவனுக்கு அந்த அமைதி கிடைக்காது, அவனுக்கு அந்த இரவிலே தான் அந்த அமைதி வீட்டிலே கிடைக்கும். அந்த நேரத்திலும் அவனுக்கு விளையாடுவதற்குரிய ஏற்பாட்டை இந்த சமூகம் செய்து போ விளையாடு என்று சொல்லி அனுப்பிவிட்டால் அந்த பிள்ளை என்ன செய்வான்? அவன் அங்கு போய் விளையாடத்தான் செய்வான். அந்த விளையாட்டுகள் இன்றைக்கு நம்முடைய பாடசாலைகளிலே பாடசாலை பெறுபவர்களையும் நாசமாக்கி விட்டது, ஆன்மீக ரீதியான பெறுபவர்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாசமாக்கி விட்டது. ஆன்மீக ரீதியாகவும் இரவை பார்ப்பது கிடையாது, பாடசாலையில் கல்வி ரீதியாகவும் அந்த இரவை பார்ப்பது கிடையாது. இரவுகள் எல்லாம் பிஸி, இரவுகள் எல்லாம் வேலை, இரவுகள் எல்லாம் விளையாட்டு. இந்த நிலைமை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது என்றால், சில மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை எடுக்கின்ற நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கின்றது. அந்த டேலண்ட் இருந்தும் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாத ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இதனுடைய விளைவு என்ன? அந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸில் இருக்கின்ற மோசம். ஒரு பாடசாலையுடைய ரிசல்ட்ஸை நான் சில பாடசாலைகளை எடுத்து காட்டினேன். 460 பிள்ளைகள் ஓலவெளியில் எக்ஸாம் சீட் பண்ணுகின்றார்கள் போன வருடம். அந்த 460 பிள்ளைகளில் 260 பிள்ளைகள் 9. இந்த பிராந்தியத்திலே உள்ள ஒரு பாடசாலை 260 பிள்ளைகள் 9 எழுதிக் கொள்கின்றார்கள். 52.17% எங்களுடைய 9% ஹாஃபை விட கூட. 8 கிட்டத்தட்ட 88 மாணவர்கள், 7 70 மாணவர்கள், எல்லாத்தையும் கூட்டினால் 388. அங்கால 460க்கு மிச்சம் இருக்கிறது 72. 72 தான் 6A 5A 4A. அப்ப எத்தனை பேர் ஃபெயில் ஆகிக்கிறான் எடுத்து பார்த்தால் 100% சமத்துண்டு போட்டிருக்கிறான். 100% எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் பாஸ் பண்ணி விட்டார்கள் போட்டிருக்கிறார்கள். இது நம்முடைய பெர்சன்டேஜ். 50க்கும் அதிகமானவர்கள் ஃபெயில். 9Aல 2 வந்தா போதும், இல்லாட்டி ஒரு 3 வந்தா போதும், அல்லது ஒரு 5 வந்தால் போதும். 160 170 180 200 பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள், ஓலவல் எழுதக்கூடிய பாடசாலைகள் அவ்வளவு பிள்ளைகள் எழுதுகின்றார்கள். 2 பேர் 9, 3 பேர் 9, 2%, 3% கூட வராது சகோதரர்களே. அதை நினைத்துக் கொண்டு பெனரடித்துக் கொண்டு பெரிதாக சந்தோஷப்படுகின்றோம். சந்தோஷப்படுவதிலே தவறு கிடையாது. ஆனால் இன்னும் நாங்கள் வீக். நல்ல திறமையான பிள்ளைகள் கூட பின்வாங்கி போவதற்கு இந்த இரவு கூத்து காரணமாகின்றது.